Harry Potter and the Deathly Hallows, Chapter 36, Part 2, The Flaw in the Plan. ஹாரிக்கு அப்படியே அங்கே நடக்கிறத ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே ப்ரொஃபஸர் மெகானகல், கிங்ஸ்லி, ஸ்லெகான் எல்லாருமே பின்னாடி பறந்துக்கிட்டு இருப்பாங்க. வால்டமோட்டோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான லெஃப்டினண்ட்டாக அவன் அங்கே இழந்தனால அவன் இப்போ ஒரு மிகப்பெரிய பாம் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருப்பான். வேகமாக இப்போ அவனோட மந்திரக்கோலை மாலி ஆண்டியை பார்த்து அவன் திருப்புவானா, ப்ரோட்டெகோ அப்படின்னு ஹாரி கத்துவான். மாலி ஆண்டிக்கு முன்னாடி ஷீல்டு சாம் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மிடில் ஆஃப் த ஹாலில் வால்டமோட் சுற்றி பார்ப்பான் யார் இதை போட்டான்னு. ஹாரி லாஸ்ட்டாக இப்போ அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் அவன் மேலேருந்து ரிமூவ் பண்ணுவானா, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பக்கமும் ஹாரி ஹாரி அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சுற்றி இருந்த க்ரௌடு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படியே சடனாக சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஹாரியும் வால்டமோட்டும் ஒருத்தரை பார்த்துட்டு சர்க்கிளாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஹாரி நல்லா சத்தமாக சொல்வானா. அங்கே ஃபுல்லாக சைலண்ட்டாக தானே இருக்கும், டோட்டல் சைலன்ஸாக இருக்கும். ஸோ அவனோட வாய்ஸ் இப்போ ரொம்ப லவுடாக அங்கே கேட்டுட்ருக்கோம். இது இப்படி தான் நடக்கணும், இதை நான் தான் பண்ணணும் அப்படின்னு அவன் கத்துவானா. பாட்டர் அந்த மாதிரிலாம் மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு வால்டமோட் இப்போ சொல்வானா. அவனோட சிவப்பு கலர் கண்கள் நல்லா பெருசாகும். இந்த மாதிரிலாம் இவன் வேலை பார்க்க மாட்டான் தானே. இன்னைக்கு யாரை ஷீல்டாக யூஸ் பண்ண போகிற பாட்டர் அப்படின்னு வால்டமோட் கேட்பான். யாரையும் இல்லை அப்படின்னு ஹாரி சிம்பிளாக சொல்வான். இதுக்கு மேலே ஹார்க்ரக்ஸ் இல்லை, இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தவங்க இருக்கும்போது ஒருத்தவங்க உயிர் வாழ மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க இங்கேருந்து மொத்தமாக போக போகிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஒருத்தவங்களா அப்படின்னு வால்டமோட் நல்லா சிரிப்பான். அது நீயா இருக்க போறன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏதோ தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக உயிர் தப்பிச்ச பையன், அதுவும் டம்பிள்டோர் ஏதேதோ பண்ணி எஸ்கேப் ஆக்கி விட்ட பையன் அப்படின்னு வால்டமோட் சொல்லிட்டு இருப்பானா. எங்கள் அம்மா என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இறந்து போனாங்களே, அது உனக்கு ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவங்க ரெண்டு பேருமே இன்னும் பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிளில் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. மூவியில் வந்து இதை வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏதோ ஹாரி வால்டமோட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுவான், அவங்க ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டு இருப்பாங்க ஹாக்வர்ட்ஸ் கோட்டையை சுற்றி. அந்த மாதிரி இருக்காது புக்கில். இவங்க ரெண்டு பேருமே கிரேட் ஹாலில் நடுவில் நின்றுட்டு ஒரு ரவுண்டாக அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்துட்டு பேசிகிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா சுடுகாட்டில் வச்சு உனக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண டிசைட் பண்ணேன்னு அது ஆக்சிடெண்ட்டா? இல்லைனா இன்னைக்கு நைட்டு என்னை நானே டிஃபெண்ட் பண்ணிக்காம ஆனாலும் உயிர் பிழைச்சி திரும்ப வந்து உன் கூட சண்டை போட வந்திருக்கேனே அது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு வால்டமோட் பயங்கரமாக கத்துவான். ஆனால் ஹாரியை வந்து அவன் எதுவும் அட்டாக் பண்ணலை. அந்த மந்திரக்கோலம் அவன் நீட்டியே தான் வச்சுருப்பான். அங்கே க்ரௌடில் சுற்றி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருப்பாங்க. இந்த கிரேட் ஹாலில் நிற்கிற நூற்றுக்கணக்கான பீப்புளுமே மூச்சு விடுறது கூட பயந்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஆக்சிடெண்ட்ஸ் தான், அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற பெண்களோட பாவாடைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு உனக்காக அவங்கள என்ன கொல்ல வைக்க ட்ரை பண்ணியே, இதெல்லாம் என்ன? இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு வால்டமோட் கத்துவானா. இதுக்கு மேலே இன்னைக்கு நைட்டு நீ யாரையும் இங்கே கொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். இதுக்கு மேலே இங்கே இருக்கிற யாரையுமே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு இன்னும் புரியலை? நீ இவங்களை யாரையுமே இதுக்கு மேலே காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் சாகிறதுக்கே ரெடியாகி வந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் நீ தான் சாகலை அப்படின்னு வால்டமோட் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. அவங்க ரெண்டு பேரும் அந்த சர்க்கிள் மாதிரி அப்படியே சுற்றிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அதை தான் பண்ணேன், அதுதான் நடந்துச்சு. எங்கள் அம்மா எனக்காக என்ன பண்ணாங்களோ அதை தான் நான் இன்னைக்கு பண்ணேன். அதுதான் இவங்க எல்லாரையும் உன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீ இன்னுமா நோட்டீஸ் பண்ணலை? நீ போட்ட ஸ்பெல் எதுவுமே அவங்க மேலே ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. உன்னால் அவங்கள டார்ச்சர் பண்ண முடியாது, உன்னால் அவங்கள தொடக்கூட முடியாது. நீ இன்னும் உன்னோட தவறுகள்ல இருந்து எதையும் கற்றுக்கல தானே ரிடில் அப்படின்னு ஹாரி கேட்பானா. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு வால்டமோட் கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஆமாம் எனக்கு தைரியம் தான் அப்படின்னு ஹாரியும் கத்துவான். உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் டாம் ரிடில். உனக்கு தெரியாத பல முக்கியமான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். திரும்பவும் மிகப்பெரிய தப்பை நீ பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில விஷயங்களை நீ கேட்குறியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. வால்டமோட் எதுவுமே பேச மாட்டான். அமைதியாகவே ஹாரியை உத்து பார்த்துக்கிட்டு சர்க்கிளாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். ஹாரி கிட்ட ஏதோ ஃபைனலாக ஒரு ரகசியம் இருக்குன்னு வால்டமோட்டுக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஸோ அவன் அமைதியாக இருப்பான். என்ன திரும்பவும் லவ்வா அப்படின்னு வால்டமோட் ஒரு மாதிரி நக்கலாக கேட்பானா. அவன் மூஞ்சியே பாம்பு மூஞ்சி மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு ஒரு மாதிரி நக்கலாக திமிராக கேட்டுட்ருப்பான். டம்பிள்டோரோட ஃபேவரட் சொல்யூஷன்
லவ் மரணத்தையே கான்கர் பண்ணுன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அதை வச்சுட்டு அவர்னால அந்த டவர்ல இருந்து கீழே விழுகாமல் இருக்க முடியல. பழைய மெழுகு பொம்மை மாதிரிலாம் உடஞ்சி கீழே போய் விழுந்தாரு லவ். அதை வச்சுட்டு உங்கள் அம்மா அந்த மட்டமான ரத்தம் அதுவும் உயிர் பிழைக்கலையே, அதை ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தானே நான் அடிச்சு போட்டேன். அண்ட் பாட்டர், இந்த தடவை யாருக்கும் உன் மேலே லவ்லாம் இல்லை போலையே. யாரும் இப்போ நான் உன் மேலே போட போகிற கர்ஸை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வர மாதிரி தெரியலை. ஸோ இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ணேன்னா எது உன்னை சாகுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண போகுது அப்படின்னு வால்டமோர்ட் கேட்பானா. ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஹாரி சொல்வான். அவங்க 2 பேருமே இப்படியே சுற்றிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த தடவை லவ் வந்து உன்னை காப்பாற்றாதுன்னா என்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு மேஜிக் உன்கிட்ட இருக்குன்னு எதுவும் நம்பிக்கிட்டு இருக்கியா, இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற வெப்பனை விட உன்கிட்ட எதுவும் பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வால்டமோர்ட் கேட்பானா. 2யுமே நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். அவன் இன்னும் வால்டமோர்ட்டோட பாம்பு மாதிரி இருக்கிற கண்களை உத்து பார்த்துட்டே பேசிக்கிட்டு இருப்பான். ஹாரி இப்படி சொன்ன உடனே வால்டமோர்ட் கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் இவ்வளோ நேரம் கோவத்தில் கத்திட்டு இருந்தான்ல, அதை விட இது ரொம்பவே மோசமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. அந்த கிரேட் ஹால் ஃபுல்லாக எக்கோ அடித்து அவன் சிரிக்கிறது கேட்டுட்டு இருக்குமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பயந்து போய் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. என்னை விட உனக்கு நிறைய மேஜிக் தெரியும் நீ சொல்லிட்டு இருக்கியா? டம்பிள்டோர்னால கனவு கூட காண முடியாத மேஜிக்கெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லார்ட் வால்டமோர்ட் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. இல்லையே, அவர் கனவுலாம் கண்டிருக்காரு. அவருக்கு உன்னை விட நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் என்னன்னா உன் அளவுக்கு கேவலமாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். யூ மீன் அவர் பயந்தாங்கோலின்னு சொல்கிறியா அப்படின்னு வால்டமோர்ட் பயங்கரமாக கத்துவான். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப வீக்காக இருந்திருக்காருன்னு சொல்கிறியா? இல்லை, உன்னை விட புத்திசாலியாக இருந்திருக்காரு, பெட்டர் விசார்டாக இருந்திருக்காரு, நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்வான். என்ன பிரயோஜனம், கடைசியாக ஆல்பஸ் டம்பிள்டோரோட சாவு என்னால் தானே வந்தது அப்படின்னு வால்டமோர்ட் சொல்வானா. நீ பண்ணன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு ஹாரி சொல்வான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த கிரேட் ஹாலில் சுற்றி நிற்கிற நூற்றுக்கணக்கான மக்களும் இதை கேட்ட உடனே கொஞ்சமாவது அசைவாவது செய்வாங்க, மூச்சு விடுவாங்க. இவ்வளோ நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு தானே அவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் அவங்க மூச்சே விடுற மாதிரி இருக்கும். டம்பிள்டோர் செத்துட்டான். அவனோட பாடி கோட்டைக்கு வெளியில் இருக்கிற கிரவுண்ட்ஸில் இருக்கிற அந்த மார்பிள் கல்லறையில் அழுகிக்கிட்டு இருக்கு. நான் அதை பார்த்தேன் பாட்டர். அவனால் திரும்ப வரவே முடியாது அப்படின்னு வால்டமோர்ட் சொல்வானா. ஆமாம், டம்பிள்டோர் செத்துட்டாரு அப்படின்னு ஹாரி காமா சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நீ அவரை கொல்லலை. அவர் எப்படி இறந்து போகணுன்றத அவர் தான் சூஸ் பண்ணாரு. அவர் இறந்து போகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அதை சூஸ் பண்ணிட்டாரு. நீ உன்னோட வேலைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேல, அவர் கூட சேர்ந்து தான் இந்த ஹோல் விஷயத்தவே அவர் அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னு ஹாரி சொல்வானா. என்ன குழந்தைத்தனமான கனவு இது பாட்டர் அப்படின்னு வால்டமோர்ட் கத்துவானா. ஆனால் ஹாரியை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டான். ஹாரி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னமும் அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்துக்கிட்டே. செவரஸ் ஸ்னேப் ஒன்றும் உன்னோட ஆள் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்வான். ஸ்னேப் டம்பிள்டோரோட ஆள். நீ என்னைக்கு எங்கள் அம்மாவை வேட்டையாட ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்தே அவர் டம்பிள்டோரோட ஆள் தான். ஆனால் நீ அதை ரியலைஸே பண்ணலை. ஏன்னா உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே புரியவே புரியாதுல. ஸ்னேப்போட பேட்ரனஸ் என்னன்னு கூட நீ பார்த்ததுல தானே ரிடில் அப்படின்னு ஹாரி கேட்பானா. வால்டமோர்ட் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். இன்னும் அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்னேப்போட பேட்ரனஸ் டோ எங்கள் அம்மாவோடது மாதிரியே. ஏன்னா அவரோட வாழ்க்கை முழுக்க எங்கள் அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருந்ததுலேருந்து நீ அதை ரியலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே வால்டமோர்ட்டோட மூக்கெலாம் அப்படியே புடச்சிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான். எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள விட்டுருங்கன்ட்டு அவர் வந்து உன்கிட்ட கேட்டாரு தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவன் அவளை ஆசைப்பட்டான், அவ்வளோதான் அப்படின்னு வால்டமோர்ட் நக்கலாக சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவள் போனக்கப்புறம் அவளை விட நிறையா பொண்ணுங்க இருக்காங்கன்னு அவனே ஒத்துக்கிட்டான். அவளை விட பியூர் பிளட்டாக இருக்கிற பொண்ணுங்க, அவன் அளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு இருப்பானா. அஃப்கோர்ஸ் அவர் உன்கிட்ட அதை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நீ என்னைக்கு எங்கள் அம்மாவை மிரட்ட ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்தே அவர் டம்பிள்டோரோட ஸ்பையாக தான் இருந்திருக்காரு. அந்த நிமிஷத்துல இருந்தே அவர் உனக்கு எதிராக தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. ஸ்னேப் டம்பிள்டோரை கொன்னும் போது டம்பிள்டோர் ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஹாரி சொல்வான். இதுக்கு மேலே அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு வால்டமோர்ட் பயங்கரமாக கத்துவான். இவ்வளோ நேரம் ஹாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தவன் இப்போ கத்திட்டு பயங்கரமாக கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான்.
ஸ்னேப் என் பக்கம் இருந்தானா இல்லை டம்பிள்டோர் பக்கம் இருந்தானான்றதெல்லாம் எனக்கு இனிமேல் முக்கியம் கிடையாது. ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு முன்னாடி அப்டக்கிள்ஸை வைக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் உங்கள் அம்மாவை நான் எப்படி நசுக்கி கொன்னேனோ அதே மாதிரியே அவங்க 2 பேரையும் நான் நசுக்கிட்டேன். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரியுது பாட்டர். டம்பிள்டோர் அந்த எல்டர் வேண்டை என்கிட்ட இருந்து தூரமாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவன் யோசிச்சிருக்கான். அதனால தான் அந்த மந்திரக்கோளோட ட்ரூ மாஸ்டராக அவன் ஸ்னேப்பை ஆக்கியிருக்கான். ஆனால் உனக்கு முன்னாடியே நான் அதில் முந்திக்கிட்டேன் லிட்டில் பாய். நீ போய் அதில் உன் கையை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த மந்திரக்கோளை எடுத்துட்டேன். உனக்கு முன்னாடியே உண்மை என்னன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செவரஸ் ஸ்னேப்பை கொன்னேன். அண்ட் த எல்டர் வேண்ட், மரணத்து குச்சி, வேண்ட் ஆஃப் டெஸ்டினி இப்போது முழுக்க முழுக்க என்னோடது. டம்பிள்டோர் போட்ட லாஸ்ட் பிளான் முழுக்க தப்பாயிருச்சு ஹாரி பாட்டர் அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். ஆனால் நீ என்னை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கன்றதை யோசிச்சு பார்க்க சொல்லி தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். யோசி, நீ என்ன தப்பு பண்ணன்றதை யோசி. இதுதான் உனக்கு கடைசி நேரம். இப்போவாவது நீ பண்ணதெல்லாம் நினச்சி கொஞ்சமாவது வருத்தப்படு அப்படின்னு ஹாரி சொல்வானா. என்ன சொன்ன அப்படின்னு வால்டமோர்ட் கத்துவானா. இவ்வளோ நேரம் ஹாரி சொன்ன எந்த விஷயமுமே வால்டமோர்ட்டை இந்த அளவுக்கு பாதிக்கலை. ஹாரி இந்த வார்த்தையை சொன்னோன்னே வால்டமோர்ட்டுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். அது அவனோட முகத்திலே நல்லா தெரியும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு பிக்சர் இருக்குல்லங்க, புக்கில் எக்ஸாக்டாக இப்படியே தான் நடக்கும். இந்த கிரேட் ஹாலில் நடுவில் நின்றுட்டு தான் இவங்க இப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, சுற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. சுற்றி அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த ஆட்களாக இருப்பாங்க. அந்த ரைட் சைடில் பாருங்களேன், ஹவுஸ் ஹெல்ப்ஸ் கூட நிற்கிறாங்க, அங்கங்கே ஆவிகள் கூட நிற்கிறாங்க, விசார்ட்ஸ், விச்சஸ் எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. புக்கில் இந்த சீனு இப்படி தாங்க இருக்கும், மூவியில் காமிச்ச மாதிரி இருக்காது. இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ். இது மட்டும்தான் உனக்கு இருக்குது. இப்போவாவது ஒரு மனுஷன் மாதிரி இரு. நீ செஞ்ச விஷயங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட ட்ரையாவது பண்ணு அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டு இருப்பானா. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு வால்டமோர்ட் திரும்பவும் கத்துவானா. ஆமாம், எனக்கு தைரியம்தான். ஏன்னா டம்பிள்டோரோட லாஸ்ட் பிளான் எனக்கு எதிராக பேக் ஃபயர் ஆகலை, உனக்கு எதிராக தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு ரிடில் அப்படின்னு ஹாரி கத்துவான். எல்டர் வேண்டை பிடிச்சிருந்த வால்டமோர்ட்டோட கை நல்லா நடுங்கிக்கிட்டு இருக்கும். ஹாரி டிராக்கோவோட மந்திரக்கோலை நல்லா டைட்டாக அவனோட கையில் பிடிச்சிருப்பான். ஏன்னா இப்போ எந்த செகண்ட் வேணாலும் அது நடக்கலான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அந்த மந்திரக்கோள் ஸ்டில் உனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலைல, ஏன்னா நீ அதுக்காக தப்பான பர்சனை மர்டர் பண்ணிட்ட. இந்த எல்டர் வேண்டோட உண்மையான மாஸ்டர் செவரஸ் ஸ்னேப்பே கிடையாது. அவர் டம்பிள்டோரை ஃபஸ்ட்டு டிஃபீட்டே பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவன் தான் அவனை கொன்னான் அப்படின்னு வால்டமோர்ட் கத்திக்கிட்டு இருக்கும் போதே நான் சொல்கிறத கவனிக்கிறியா இல்லையா? ஸ்னேப் டம்பிள்டோரை பீட் பண்ணவே இல்லை. டம்பிள்டோரோட மரணத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்தே முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. டம்பிள்டோர் அன்டிஃபீட்டடாக தான் இறந்து போக இன்டென்ட் பண்ணியிருக்காரு. அந்த மந்திரக்கோளோட லாஸ்ட் உண்மையான மாஸ்டரா? ஆனால் அவர் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அவர் இறந்து போன போதே அவர் கூடவே சேர்ந்து அந்த மந்திரக்கோளோட பவரும் இறந்து போயிருக்கும். பிகாஸ் அவர்கிட்ட இருந்து யாருமே அதை வின் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் தென் பாட்டர், டம்பிள்டோரே இந்த மந்திரக்கோளை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த மந்திரக்கோளோட லாஸ்ட் மாஸ்டரோட கல்லறையிலேருந்து இதை நான் திருடிட்டு வந்திருக்கேன். இந்த லாஸ்ட் மாஸ்டரோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக இதை நான் அங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பவர்ஃபுல்லாக என்னோடது தான் அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு இருப்பானா. உனக்கு இன்னும் இது புரியல தானே ரிடில்? மந்திரக்கோளை ப்ரொசஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதை கையில் பிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் அது உன்னோடதாயிராது. ஆலிவாண்டர் சொன்ன எதையுமே நீ கேட்கலையா? மந்திரக்கோள் மந்திரவாதிகளை சூஸ் பண்ணும். அந்த எல்டர் வேண்ட் டம்பிள்டோர் இறக்குறதுக்கு முன்னாடியே அதோட புது மாஸ்டரை ரெக்கக்னைஸ் பண்ணிருச்சு. அது மேலே கையவே வைக்காம இருந்த ஒருத்தவரை. டம்பிள்டோரோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக அது கையில் இருந்த அந்த மந்திரக்கோளை அதோட புது மாஸ்டர் ரிமூவ் பண்ணாரு. தான் என்ன பண்ணுறோன்றத முழுசாக ரியலைஸ் பண்ணாமையே அதை அவங்க பண்ணாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மந்திரக்கோள் அவங்கள தேர்ந்தெடுத்துருச்சுன்னு தெரியாமே அதை அவங்க பண்ணாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. வால்டமோர்ட்டோட செஸ்ட் பகுதி இருக்குல்ல, ரேப்பிடாக துடிச்சிட்டு இருக்கும். அவனை பார்த்து இப்போ கர்ஸ் வரப்போகுதுன்றத ஹாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த எல்டர் வேண்டோட உண்மையான மாஸ்டர் டிராக்கோ மேல்ஃபாய் அப்படின்னு ஹாரி சொல்வானா. வால்டமோர்ட்டோட ஃபேஸே அப்படியே பிளாங்க் ஆயிரும் ஷாக்கில். ஆனால் அடுத்த செகண்டே அது போயிடும். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு வால்டமோர்ட் சாஃப்டாக கேட்டுட்டு இருப்பான். ஈவன் நீ சொல்கிறது சரியாக இருந்தாலும் பாட்டர், அதுக்காக நம்ம 2 பேத்துக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் நடக்க போகுது? உன்கிட்ட உன்னோட அந்த ஃபீனிக்ஸ் வேண்டும் இப்போ இல்லை. நம்ம சண்டை போடணும்னா ஸ்கில்லை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உன்னை கொலை பண்ணக்கப்புறம்
நான் போய் அந்த டிராக்கோ மேல்ஃபாயை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆனால் நீ ரொம்ப லேட்டு, உன்னோட சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. நான் தான் ஃபர்ஸ்ட் அங்கே போனேன். பல வாரங்களுக்கு முன்னாடியே டிராக்கோவை நான் ஓவர் பவர் பண்ணிட்டேன். அவன்கிட்ட இருந்து தான் இந்த மந்திரக்கோலையை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட கையில் டிராக்கோ மேல்ஃபாயோட அந்த ஹாத்ரான் மந்திரக்கோள் இருக்குல்ல, அதனால ட்விச் பண்ணிட்டு இருப்பானா. அந்த கிரேட் ஹாலில் இருக்கிற ஒவ்வொரு பேரோட கண்களும் ஹாரி மேலே தான் இருக்கும். ஸோ கடைசியாக இது எல்லாமே இப்போ இங்கே வந்துருச்சா? உன்னோட கையில் இருக்குல்ல அந்த மந்திரக்கோளோட லாஸ்ட் மாஸ்டரை நான் டிசாம் பண்ணேன்னு அதுக்கு தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட அந்த எல்டர் வேண்டோட உண்மையான மாஸ்டர் நான் தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்போது சடனாக இந்த கிரேட் ஹாலுக்கு மேலே என்சாண்டட் சீலிங் தானே இருக்கும், வெளியில் வானம் எப்படி இருக்கோ அப்படியே தானே அதை காமிக்கும். ஸோ நல்லா ரெட் அண்ட் கோல்டன் கலரில் பயங்கரமாக இப்போ க்ளோ ஆகிட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா நல்லா மின்னிட்டு இருக்கிற சூரியன் அங்கே இருக்கிற விண்டோ வழியாக நல்லா தெரிஞ்சிட்ருக்கும். அந்த வெளிச்சம் இவங்க 2 பேரோட ஃபேஸ்லேயுமே அட் அ டைமில் அடிக்குமா. ஸோ தட் வால்டமோர்ட்டோட ஃபேஸே சடனாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளர்டாக தெரிஞ்சிட்ருக்கும். அந்த ஹையான வாய்ஸ் இப்போது பயங்கரமாக கத்தும். அவனும் அதே டைமில் ஹெவன் மேலே பெஸ்ட்டான ஹோப்பை வச்சுட்டு கத்துவான். டிராக்கோவோட மந்திரக்கோலை நல்லா முன்னாடி நீட்டிட்டு அவார்டு அக்கெட்டாவரா அப்படின்னு அங்கே வால்டமோர்ட் கத்த, எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு இந்த பக்கம் ஹாரி அதே டைமில் கத்துவான். இப்போ அங்கே கேட்ட சத்தம் பீரங்கி குண்டு வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு. அவங்க 2 பேத்துக்கும் நடுவில், ஹாரிக்கும் வால்டமோர்ட்டுக்கும் நடுவில் நல்ல கோல்டன் ஃப்ளேம்ஸாக நெருப்பாக பயங்கரமாக எரப்ட் ஆகிட்டு இருக்கும். இவங்க 2 பேருமே போட்ட ஸ்பெல் அங்கே நடுவில் நல்லா கொலைட் ஆகுமா. வால்டமோர்ட்டோட க்ரீன் ஜெட் ஆஃப் லைட் ஹாரி போட்ட ஸ்பெல்லை மீட் பண்ணுறத அவன் பார்ப்பான். அந்த எல்டர் வேண்ட் நல்லா இப்போ மேலே பறக்கும். நாகினியோட தலை, வெட்டப்பட்ட தலை எப்படி மேலே பறந்துச்சு அது மாதிரி நல்லா மேலே பறக்கும். அந்த மந்திரக்கோள் அதோட மாஸ்டரை எப்படி கொல்லும், அதோட உண்மையான மாஸ்டர் கிட்ட இப்போ அது பறந்து வருமா. ஹாரி எவ்வளோ பெரிய சீக்கர்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மந்திரக்கோள் இப்போ கீழே விழுக வந்துட்டு இருக்கும். ஹாரி வேகமாக போய் குதிச்சு அதை பிடிச்சிருவான். வால்டமோர்ட் அங்கே அவனோட 2 கைகளையும் விரிச்சு வச்சுட்டு அவனோட நல்ல சிவப்பு கலரில் இருக்கிற கண்கள்லாம் மேலே பார்த்து அப்படியே ரோல் ஆகிட்டு இருக்கும். அப்படியே அவன் பின்னாடி விழுந்துருவான். டாம் ரிடிலோட பாடி அப்படியே அந்த ஃப்ளோரில் டொம்முன்னு வந்து விழுகும். வால்டமோர்ட் அங்கே செத்துட்டான். அவன் போட்ட கர்ஸ் அவனுக்கே ரீபவுண்ட் ஆகி அவனை கொன்றுச்சு. அங்கே ஹாரி அவனோட 2 கைகள்லையும் அந்த 2 மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். கீழே விழுந்து கிடக்குறா அவனோட எதிரியை பார்த்துட்டு அங்கே ஒரு செகண்ட் தான் இப்போ சைலண்ட்டாக இருக்கும். அடுத்த மொமெண்ட் அங்கே எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சேர் பண்ணி கைத்தட்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பிரகாசமாக சுட்டரிக்கிற சூரியனோட வெளிச்சம் அங்கே இருக்கிற ஜன்னல்கள் வழியாக இவங்க மேலே நல்லா பட்டுக்கிட்டு இருக்கும். ஹாரியை அங்கே ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது ராணு ஹெர்மாயினி தான். அவங்க வேகமாக ஓடி வந்து ஹாரியை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பாங்க. தென் ஜின்னி, நெவில், லூனா அவங்களும் வேகமாக ஹாரியை கட்டி பிடிச்சிப்பாங்க. அங்கே இருந்த எல்லா வீஸ்லி ஃபேமிலியும் இப்போ வந்துருவாங்க. ஹாக்ரிட் வந்துருவாரு, கிங்ஸ்லி வந்துருவாரு, மெகானகல் வந்துருவாங்க, ஃப்ளிட்விக் வந்துருவாரு, ஸ்ப்ரவுட் வந்துருவாங்க. ஹாரினால அவங்க எல்லாரும் என்ன கத்துறாங்கன்றத கொஞ்சம் கூட கேட்கவே முடியல. ஏன்னா பயங்கரமாக அங்கே சத்தம் கேட்டுட்டு இருக்கும். யார் அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, யார் அவனை கட்டி பிடிக்கிறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியல. 100கணக்கான பேர் அங்கே ஹாரியை போட்டு அமுக்கிக்கிட்டு இருப்பாங்க. த பாய் ஹூ லிவ்ட டச் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிட்டர்மைண்டாக இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் இது எல்லாமே முடிகிறதுக்கான ரீசனாக இருந்திருக்கான். சூரியன் இப்போ ஸ்டெடியாக ஹாக்வர்ட்ஸ் மேலே நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்குமா. கிரேட்டாலே இப்போ தான் உயிரோட வந்த மாதிரி அவ்வளோ பிரகாசமாக மின்னிக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்கிறவங்களோட அளவு கடந்த கொண்டாட்டத்துலையும் சரி, சொந்தங்களையும் நண்பர்களையும் இழந்தவங்களோட துக்கத்துலையும் சரி, அந்த கிரீஃப்லையும் அந்த செலிப்ரேஷன்லையும் ஹாரி தான் அங்கே இன்றியமையாத பாட்டாக இருப்பான். எல்லாருமே அவனை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட லீடரா, அவங்களோட சிம்பலா, அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வந்தவனா, அவங்களோட கைடா. அவன் கொஞ்சம் கூட அங்கே தூங்கவே இல்லையா. ஸோ அவனுக்கு இப்போ கம்பெனி ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அவன் விருப்பப்படுவான். ஆனால் அதை அங்கே பண்ண முடியாதுல்ல. அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கூடையுமே பேசணும். யார் யாரெல்லாம் அவங்க சொந்தங்களையும் நண்பர்களையும் இழந்திருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அவன் பேசணும். அவங்களோட கைகளை பிடிச்சி அவங்களுக்கு அவன் ஆதரவு தெரிவிக்கணும். அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தணும். அவங்க எல்லாரோட கண்ணீரையும் அவன் பார்க்கணும். அவங்க எல்லாருமே அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவன் ரிசீவ் பண்ணணும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே விடிய விடிய எல்லா பக்கம் இருந்தும் எல்லா திசையில இருந்தும் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இம்பீரியஸ் கர்ஸை போட்டிருப்பாங்களே அந்த நாட்டில் இருக்கிற நிறையா மந்திரவாதிகள் அண்ட் சூனியக்காரிகள் மேலே, அவங்க மேலே போடப்பட்டிருக்க அந்த சாபங்கள், அந்த இம்பீரியஸ் கர்ஸ் எல்லாமே இப்போ லிஃப்ட் ஆயிரும். அந்த செய்திலாம் இப்போ வந்துட்டு இருக்கும். டெத் ஈட்டர்ஸ்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தியும் வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்ற செய்தியும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் அஸ்கபேன்ல இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் இங்கே நடந்துட்டு இருக்குல்ல, இதே டைமில் அங்கே அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செய்தியும் வந்துட்டு இருக்கும். அண்ட் டெம்பரரி மினிஸ்டர் ஃபார் மேஜிக்கா கிங்ஸ்லி ஷேக்கல்போல்ட்டை அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களா, அதையும் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். வால்டமோட்டோட பாடியை இழுத்துட்டு வந்து அந்த ஹாலோட சேம்பரில் படுக்க போட்டிருப்பாங்களா. ஃப்ரெட்டு, டாங்ஸ், லூபின், காலின் கிரீவி அண்ட் அவங்க கூட சேர்ந்து இந்த சண்டேல சண்டை போட்டு 50 பேர் இறந்துருப்பாங்க. இவங்க எல்லாரோட பாடி கிட்ட இருந்தும் வால்டமோட்டோட பாடியை நல்லா தூரமாக போட்டு வச்சிருப்பாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் எல்லா ஹவுஸ் டேபிள்ஸையுமே இப்போ அங்கே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே அவங்களோட ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டேபிள்லாம் அங்கே உட்காரவே இல்லை. எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அங்கங்கே டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஆவிகள், கோஸ்ட்டு, பேரண்ட்ஸு, குதிரை மனிதர்கள், ஹவுஸ் எல்ஃப்ஸு, இவங்க எல்லாருமே ஒன்றொன்னா கூடி கூடி உக்காந்துருப்பாங்க. ஃபிரன்ஸ் இருக்கார்ல, அவர் அந்த கார்னரில் படுத்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கும்ல, ஸோ அவர் ஒரு ஓரமாக படுத்திருப்பாரு. நம்ம கிராப் இருக்கான்ல, அங்கே இருக்கிற உடஞ்சி போன ஜன்னல் வழியாக உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஆணு வாயை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பானா. அவனோட வாய்க்குள்ளே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடை தூக்கி போட்டுட்டு இருப்பாங்களா. அவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆணு வாயை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரும் அவனோட வாய்க்குள்ள தூக்கி போட்டுட்டு இருக்கிற அந்த சாப்பாடை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் ஆயிருமா, ஹாரி ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிருவான். அவனோட எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிருமா. அங்க இருக்கிற ஒரு பெஞ்சில் லூனா உட்காந்துருக்குமா. லூனாக்கு பக்கத்துல போய் ஹாரி உட்காந்துருவான். நான் மட்டும் இப்போ நீயா இருந்திருந்தா எனக்கு இப்போ பீஸ் அண்ட் அமைதி தான் வேணும்னு விருப்பப்பட்டிருப்பேன் அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்குமா. எனக்கும் அதே தான் வேணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நான் வேணா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ உன்னோட க்ளோக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே லூனா கத்த ஆரம்பிச்சிடும். ஓ அங்கே பாருங்க பிளிப்பரிங் ஹம்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜன்னலை கை காமிச்சு நல்லா கத்த ஆரம்பிச்சிடுமா. அது கத்துறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜன்னலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஹாரி வேகமாக க்ளோக் எடுத்து அவன் மேலே போட்டுட்டு எந்திரிச்சு நின்றுவானா. இப்போ அவனால் அந்த ஹால்குள்ளே எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸுமே இல்லாமல் நடக்க முடிஞ்சுது. அங்கேருந்து 2 டேபிள் தள்ளி ஜின்னி உட்காந்துருக்கிறத ஹாரி பார்ப்பான். அவங்க அம்மாவோட ஷோல்டரில் நல்லா தலையை சாய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கும். ஜின்னிக்கிட்ட பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. எவ்வளவோ மணி நேரங்கள் இருக்குது, எவ்வளவோ நாட்கள் இருக்குது, ஏன் எவ்வளவோ வருஷங்கள் கூட இருக்குது. தென் கொஞ்சம் தள்ளி நெவிலும் உட்காந்துருக்கிறத பார்ப்பானா. அவனுக்கு பக்கத்துலேயே கிரிஃபண்டோரோட வாளும் இருக்கும். கையில் பிளேட்டை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானா. அவனை சுற்றி நிறையா அவனோட அட்மைரர்ஸாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நெவில் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கான். வால்டமோட்டோட நாகினியோட தலையவே வெட்டியிருக்கான்ல. ஸோ இப்போ அவனுக்கு நிறையா அட்மைரர்ஸ் வந்துருவாங்க. அங்கே இருக்கிற டேபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வழியில் அவன் நடந்து போயிட்டு இருப்பானா. தென் அங்கே 3 மேல்ஃபாய்ஸும் உட்காந்துருக்கிறத பார்ப்பான். அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்துருப்பாங்களா. அவங்களுக்கு அங்கே இருக்கலாமா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல போல. ஒரு மாதிரியே உட்காந்துருப்பாங்களா. ஆனால் யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மூவியில் இவங்க மேல்ஃபாயை கூப்பிட்டுட்டு ட்ராக்கோவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போகிற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமுமே ஃபேமிலிஸ்லாம் ரீயூனைட் ஆகி உட்காந்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஹாரி யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானோ, யாரோட 2 கம்பெனி அவனுக்கு இப்போ வேணும்னு அவன் ஆசைப்பட்டானோ அவங்கள அவன் பார்த்துட்டான். இது நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு பக்கத்தில் போய் குனிஞ்சிட்டு குசு குசுன்னு சொல்லுவான். நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்க 2 பேருமே அட் அ டைமில் எந்திரிச்சு நின்றுவாங்க. தென் அவங்க 3 பேருமே சேர்ந்து, அவன், ரான், ஹெர்மாயினி அவங்க 3 பேருமே சேர்ந்து கிரேட் ஹால்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. மார்பிள் ஸ்டேர்கேஸ் பாதியை காணும். ஃபுல்லாக உடஞ்சி போய் கிடக்கும். எல்லா இடத்துலையுமே பாறாங்கல்லும் கல்லும் மண்ணுமா இருக்கும். ரத்த கரையாக கிடக்கும். அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அங்கேருந்து நடந்து வந்துடுவாங்களா. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பீவ்ஸ் ஏதோ காரிடோரில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற காரிடோரில் அதுவாகவே ஓனாக கம்போஸ் பண்ண விக்ட்ரி சாங்கை பாடிட்டு போயிட்டுருக்கும் போல். நல்லா இவங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அவங்க எல்லாருமே உண்டுலன்னு ஆக்கிட்டோம், பாட்டர் தான் எல்லாமே, வால்டி இப்போ அழுகி போயிட்டான், ஸோ நம்ம இப்போ எல்லாருமே ஃபன் பண்ணலாம் அப்படின்னு அதுவாகவே பாட்டு பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன தான் இதில் ஜெயிச்சிட்டாலும் இங்கே எவ்வளோ பெரிய ட்ராஜடியே நடந்திருக்கு அப்படின்னு ரான் சொல்லிட்டு அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி ஹெர்மோயினியையும் ஹாரியையும் உள்ளே விட்டுட்டு இவன் இப்போ பின்னாடி வந்துட்டு இருப்பானா. ஹாரிக்கும் அதே தான் தோணுச்சு.
சந்தோஷமாக இப்போ இருக்கலாம், ஆனால் அவனால் இருக்க முடியல. அவனுக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி போயிருந்தான். அப்புறம் ஃப்ரெட்டு, லூப்பின், டாங்ஸ் இவங்க எல்லாரையும் அவன் இழந்துட்டான்ல. அந்த வலி அவனுக்கு ரொம்ப அது வலிச்சிட்ருக்கும். ஒவ்வொரு அடியையும் அவன் எடுத்து வைக்க அவனுக்கு பயங்கரமாக எதையோ வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தத்தில் இவனுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் இருக்கும். எப்படா போய் தூங்குவோம் அப்படின்னு தான் ஹாரி இப்போ யோசிச்சுட்ருப்பான். பட் ஃபஸ்ட்டு அவன் ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். காட்டில் என்ன நடந்துச்சு, பென்சிவில் என்ன பார்த்தான், எல்லாத்தையுமே. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பானா. இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக தானே இருக்கும். அந்த ஷாக்கையும் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு தானே போயிருப்பாங்க. அதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்களா. இங்கே என்னன்னா இவங்க 3 பேருமே இப்போ நம்ம எங்கே நடந்து போக போகிறோம் அப்படின்றத முன்னாடியே பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களாவே பேசிக்கிட்டே அவங்க 3 பேரும் கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவாங்க. ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸை கார்ட் பண்ணுற அந்த கார்கோயிலுக்கும் பயங்கரமாக அங்கே அடி விழுந்திருக்கும். ஒரு மாதிரி சைடாக தொங்கிக்கிட்டு இருக்குமா, பார்க்குறதுக்கு நல்லா குடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இதுக்கிட்ட பாஸ்வேர்டை சொன்னோம்னா அது டிடெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஹாரி இப்போ யோசிச்சுட்டு இருப்பானா. நாங்கள் மேலே போகலாமா அப்படின்னு அவன் கார்கோயில் கிட்ட கேட்பானா. தாராளமாக போகலாம் அப்படின்னு அந்த சிலை ரொம்ப நொந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க 3 பேருமே இப்போ அது மேலே ஏறி உள்ளே இருக்கிற அந்த ஸ்பைரல் ஸ்டோன் ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, படிக்கட்டு, அதில் ஏறி நிற்பாங்களா. அது இப்போது ஸ்லோவாக மேலே போக ஆரம்பிக்கும், எஸ்கலேட்டர் மாதிரி. ஹாரி இப்போ அந்த ஆஃபீஸ் டோரை ஓப்பன் பண்ணுவானா. இவன் இங்கேருந்து இப்போ கிளம்பும் போது அந்த ஸ்டோன் பென்சிவை அங்கே இருக்கிற டெஸ்கில் தானே மேலே வச்சுட்டு போயிருப்பான். அந்த கதவை ஓப்பன் பண்ணோடனே ஒரு செகண்டுக்கு அதை அவன் பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே காதை பிளக்குற மாதிரி பயங்கர சத்தம். ஒரு செகண்டில் திரும்ப கர்சஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல். டெத் ஈட்டர்ஸ்லாம் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க போல். வால்டமோர்ட் திரும்ப பிறந்துட்டான் போல், ரீபர்த் ஆகிட்டான் போல் அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி நினச்சி பயந்து லைட்டாக கத்திடுவான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது பயங்கரமாக கை தான் தட்டிகிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக கை தட்டி ஹாரியை சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த சத்தம் தான் அங்கே பயங்கரமாக கேட்டுட்ருக்கோம். அந்த ஆஃபீஸை சுற்றி சுவர்களில் இருக்கிற ஹாக்வர்ட்ஸோட எல்லா ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸுமே ஹாரிக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சில மந்திரவாதிகள்லாம் அவங்களோட தொப்பியை கலட்டி ஹாரியை பார்த்து வேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில மந்திரவாதிகள் அவங்களோட விக்கையும் சேர்த்து கலட்டிட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க உட்காந்துருப்பாங்களே சேர்ஸு, அது மேலெல்லாம் ஏறி நின்றுட்டு குதிச்சுட்டு அப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹெட்மாஸ்டர் டில்லிஸ் டெர்வன்ட்லாம் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாரு சந்தோஷத்தில். ஹெட்மாஸ்டர் டெக்ஸ்டர் ஃபார்டஸ்கியூ அவரோட ஏர் ட்ரம்பெட்டை கழட்டிட்டு அதை கையில் வச்சு நல்லா சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஏர் ட்ரம்பெட்னா என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் அந்த காலத்தில் இப்போது இருக்கிற மாதிரி இந்த ஹியரிங் மிஷின், காது கேட்காம இருக்கும்ல லைட்டாக, அவங்களுக்கு இப்போது இருக்கிற மாதிரி மெஷின்லாம் முன்னாடி இருக்காதுல்ல. ஸோ அவங்க அப்போது ஏர் ட்ரம்பெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரம்பெட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இந்த டெக்ஸ்டர் ஃபார்டஸ்கியூ இருக்கார்ல, இந்த ஃபார்டஸ்கியூ ஃபேமிலியில் ஒருத்தவங்களையும் நம்ம இந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் ஹாரி கூட ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்லேயே போய் உட்காந்துருப்பான்ல டயகன் அலியில். அந்த கடையோட ஓனரும் ஃப்ளோரியன் ஃபார்டஸ்கியூ. அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரையும் இந்த வால்டமோர்ட், டெத் ஈட்டர்ஸ்லாம் நல்லா பவருக்கு வந்தக்கப்புறம் அவரையும் பிடிச்சிட்டு போய் கொண்டிருப்பானுங்க. அண்ட் ஃபினியஸ் நிகலஸும் அவரோட ஹை அண்ட் ரீடியான வாய்ஸில் ஸ்லிதரின் ஹவுஸும் இதுக்காக உதவியிருக்காங்க. அவங்களோட உதவியை நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே ஹாரியோட கண்கள் அங்கே இருக்கிற ஒரே ஆள் மேலே தான் இருக்கும். ஹெட்மாஸ்டர் சேருக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய போர்ட்ரேட்டில் இருக்கிறவர் மேலே. ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கிற கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற அவரோட கண்களில் இருந்து கண்ணீராக அவரோட சில்வர் தாடியில் கொட்டிக்கிட்டு இருக்கும். ஹாரி அவர் அவ்வளோ பெருமையாக, மிகப்பெரிய பெருமையாக அவருக்கு சேர்த்து கொடுத்த மாதிரி அவ்வளோ பெருமையாக, அவ்வளோ நன்றி கடனோட, கிராட்டிடியூடோட ஹாரியை பார்த்துக்கிட்டு இருப்பாரா. ஹாரிக்கு அது ஃபீனிக்ஸ் பாட்டு பாடுச்சுன்னா ஒரு மாதிரி இதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அட்லாஸ்ட் ஹாரி அவனோட கைகளை உயர்த்துவானா. ஒரு வழியாக அங்கே போர்ட்ரைட்ஸில் இருந்தவங்க எல்லாருமே ஹாரிக்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அமைதியாயிருவாங்க. ஆனால் ஹாரி அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எல்லாரோட கண்கள்லையும் ஆனந்த கண்ணீர், எல்லாருமே கண்ணீரை தொடச்சிட்ருப்பாங்க. அவன் பேச போகிறதுக்காக அவங்க ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாரி டம்பிள்டோரை பார்த்து டைரெக்டாக பேசுவான். அவனோட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ரொம்ப மிக பெருசாக கேரோடு சூஸ் பண்ணி பேசுவான். அவனுக்கு என்னதான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போய் அவன் இருந்தாலும்
கண்ணே அவனுக்கு ஒரு மாதிரி மங்கலாக தான் தெரியும். அந்தளவுக்கு அவனோட கண்ணெல்லாம் அப்படியே சொருகிக்கிட்டு இருக்கும். ஆனால் நல்லா எஃபோர்ட் போட்டு பேச வருவான். ஏன்னா அவனுக்கு இப்போது கடைசியாக ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தேவை. ஸ்னிட்சில் மறைஞ்சிருந்த அந்த ஒரு விஷயம், அதை நான் காட்டிலேயே கீழே போட்டுட்டேன். எக்ஸாக்டாக எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தேடி நான் திரும்ப போக போகிறதில்ல. இதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. மை டியர் பாய், கண்டிப்பாக அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. அங்கே பிக்சர்ஸில் இருந்த எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் க்யூரியஸாகவும் இவங்க பேசுகிறத பார்த்துட்ருப்பாங்க. ரொம்பவே வைஸான கரேஜியஸான முடிவை எடுத்திருக்க. உண்மையை சொல்லணுன்னா இதுக்கு கம்மியாக நீ ஏதாவது பண்ணுவேன்னு நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது விழுந்தது வேற யாருக்காவது தெரியுமா அது எங்கே விழுந்துச்சுன்னு அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரா. யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்வானா. டம்பிள்டோர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தலையை ஓகேன்ற மாதிரி ஆட்டுவார். ஆனால் இக்னோட்டஸோட ப்ரெசண்ட்டை நானே தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. டம்பிள்டோர் ஹாரியை சந்தோஷமாக பார்ப்பாரு. அஃப்கோர்ஸ் ஹாரி, அது எப்போவுமே உன்னோடதாக தான் இருக்கும். நீ உனக்கப்புறம் வரவங்களுக்கு பாஸ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். அண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த எல்டர் வேண்டை தூக்கி காமிப்பானா. ரானும் ஹெர்மாயினியும் அந்த மந்திரக்கோலை ரொம்ப ரெஸ்பெக்டோட, ஒரு மாதிரி பயம் கலந்த ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்களா. என்னதான் ஹாரி அங்கே தூக்க கலக்கத்தில் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி போய் இருந்தாலும் அவனுக்கு அதை பார்க்க சுத்தமாக விருப்பமே இல்லை. எனக்கு இது வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். என்னது அப்படின்னு ரான் சத்தமாக கேட்பான். நீ என்ன மென்டலா அப்படின்னு அவன் கத்துவானா. இது பவர்ஃபுல்லானதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னோட மந்திரக்கோள் வச்சே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட கழுத்தில் அந்த பவுச் தொங்கிட்டு இருந்துச்சுல, அதுக்குள்ளே இருந்து அவனோட உடஞ்சி போய் இருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் மந்திரக்கோள் இருக்கும்ல, அதை வெளியில் எடுப்பானா. அது ரெண்டாக உடஞ்சி போயிருக்கும். அந்த ரெண்டு பகுதியையும் ஃபீனிக்ஸ் ஃபெதர் அப்படியே ஒரு மாதிரி நூல் மாதிரி ஒல்லியாக இருக்குமா, அதுதான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்பவே டேமேஜ் ஆகி போயிருக்கிறனால இதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்னு ஹெர்மாயினி சொல்லியிருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன தோணுனா, இது நம்மக்கிட்ட இல்லைன்னா வேறு எதுவுமே நமக்கு வேணாம், வேறு எந்த ஒரு மந்திரக்கோளும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணுமா. அந்த உடஞ்ச மந்திரக்கோளை எடுத்து ஹெட்மாஸ்டரோட டெஸ்கில் மேலே வைப்பானா. தென் அந்த எல்டர் வேண்டை வச்சு, அந்த எல்டர் வேண்டோட டிப் இருக்கும்ல, அதை வச்சு அந்த மந்திரக்கோள், அவனோட உடஞ்ச மந்திரக்கோளை டச் பண்ணி ரிப்பேரோ அப்படின்னு சொல்வானா. பார்த்தா அந்த வேண்ட் அப்படியே ரீசீல் ஆயிரும். அது ரீசீல் ஆகி அதோட எண்டில் இருந்து ரெட் ஸ்பார்க்ஸும் வெளியில் வரும். ஹாரிக்கு இது சக்சீட் ஆயிடுச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவனோட ஃபீனிக்ஸ் மந்திரக்கோலை அவனோட கைகளில் அவன் எடுப்பானா. சடனாக அவனோட விரல்கள்லாம் நல்லா வார்ம் ஆகுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஏதோ எப்படி இருக்கும்னா, ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, ரீயூனைட் ஆகிட்டாங்கப்பா, அந்த மாதிரி ஃபீல் வரும். நான் இந்த எல்டர் வேண்டை எங்கேருந்து இது வந்துச்சோ அங்கவே போய் வைக்க போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. டம்பிள்டோர் ஹாரியா அவ்வளோ பாசத்தோடையும் அவ்வளோ அட்மையர் பண்ணியும் பார்த்துட்ருப்பாரு. இது அங்கவே இருக்கட்டும், நானும் இக்னோட்டஸ் மாதிரி இயற்கையாக மரணம் அடைஞ்சேனா இதோட பவர் பிரேக் ஆயிரும் தானே. இதோட ப்ரீவியஸ் மாஸ்டரை யாருமே டிஃபீட் பண்ணலைனா இந்த மந்திரக்கோளோட பவர் அப்படியே எண்டாயிரும்ல அப்படின்னு ஹாரி கேட்பானா. டம்பிள்டோர் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாரா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிப்பாங்க. நீ ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு ரான் கேட்பானா. அவனோட வாய்ஸ்லையே அவ்வளோ ஏக்கம் தெரியும். அவன் ரொம்ப ஏக்கத்தோடு அந்த எல்டர் வேண்டை பார்த்துட்ருப்பான். ஹாரி சொல்கிறது தான் ரைட்டுன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினியும் அமைதியாக சொல்லுமா. உண்மையை சொல்லணுன்னா இந்த மந்திரக்கோள் இதோட ஒருத்த விட பிரச்சனையை தான் அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அந்த போர்ட்ரேட்ஸ்லேருந்து அப்படியே அவன் பின்னாடி திரும்பிடுவானா. அவனோட நினப்பு ஃபுல்லுமே இப்போது கிரிஃபண்டோர் டவரில் இருக்கிற அவனோட 4 போஸ்டர் பெட் இருக்குல்ல, அது மேலே தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். க்ரீச்சர் அவனுக்கு அங்கே சாண்ட்விச் வந்து கொடுக்குமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருப்பானா. ஏற்கனவே நான் என்னோடய வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனையை சந்தித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லி முடிப்பான். இதோட சாப்டர் 36 த ஃப்ளா இன் த பிளான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, ஹாரி பாட்டர் புக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் அவங்க எல்லாரையும் வேறு புக்கில் மீட் பண்ணுறேன். பாய். சும்மா சொன்னேன், இன்னும் முடியலை. ஆக்சுவலி புக்கு படி பார்த்தோம்னா 36 சாப்டர் தாங்க இந்த புக்கில். 19 இயர்ஸ் லேட்டருன்னு அடுத்து ஒரு சாப்டர் மாதிரி வரும். ஆனால் இவங்க வந்து இந்த புக்கில் அதை சாப்டராக இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது இருக்கும். 19 வருஷங்கள் கழித்து என்ன நடக்கும்ன்றது அதில் இருக்குமா. அதை நான் சாப்டர் 37 அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க ஆர் பார்க்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் அதை சாப்டர் 37 போடுறேன். இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம். நிறையா பேருக்கு சாப்டர் 35 கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இங்கேயும் வால்டமோர்ட் எப்படி இறந்து போனால் அதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நான் இப்போவே இந்த கதையை மொத்தமாக முடிக்கும் போதே அதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஃபுல்லுமே நான் நரேட் தானே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எதுவுமே நான் இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஸோ கொஞ்சம் புரிகிற மாதிரி, சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்டர் வேண்டோட ஃப்ளோவை சொல்லிடுறேங்க, ஏன்னா நிறையா பேருக்கு கண்டிப்பாக அது கன்ஃபியூஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. டம்பிள்டோரை ஆஸ்ட்ரானமி டவரில் வச்சு ட்ராக்கோ டிசார்ம் பண்ணிடுவானா. ஸோ அந்த எல்டர் வேண்ட், டம்பிள்டோரோட எல்டர் வேண்ட் அப்படியே அதோட ட்ரூ மாஸ்டராக ட்ராக்கோவை சூஸ் பண்ணிடும். தென் ட்ராக்கோவை மால்ஃபாய் மேனரில் வச்சு ஹாரி டிசார்ம் பண்ணுவான். அப்போது கையோட அவன் என்ன பண்ணிடுவான்னா ட்ராக்கோவோட ஹாத்ரோன் மந்திரக்கோள் இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆனால் ட்ராக்கோக்கு இந்த எல்டர் வேண்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு இந்த விஷயமே தெரியாது. ஆனால் அப்போவே என்னைக்கு ஹாரி ட்ராக்கோவை டிசார்ம் பண்ணானோ, ட்ராக்கோவை வின் பண்ணானோ, அன்னைக்கே அந்த நிமிஷமே எல்டர் வேண்ட் ஹாரிக்கு விசுவாசமாக ஆயிடுச்சு. ஹாரியை அதோட ட்ரூ மாஸ்டராக சூஸ் பண்ணிருச்சு. அதனால தான் வால்டமோர்ட் டம்பிள்டோரோட கல்லறையில் இருந்து அந்த மந்திரக்கோளை எடுத்துமே அவனுக்கு அது ஒழுங்காகவே வேலையே செய்யலை. இப்போது எல்டர் வேண்ட் எப்படி இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஆயுதம், அது பவர்ஃபுல்லான மந்திரக்கோள், அதோட உண்மையான மாஸ்டருக்கு தான் அது விசுவாசமாக இருக்கும். ஹாரிக்கு தானே அது விசுவாசமாக இருக்குது. அதனால தான் வால்டமோர்ட் ஹாரி மேலே கில்லிங் கர்ஸை போடுவான்ல, அவடா கெடவரா கர்ஸை காட்டில் வச்சு. அவன் அப்போ போட்டும் போது ஹாரிக்குள்ளே இவ்வளோ நாளாக இருந்த ஹார்க்ரக்ஸ், அதாவது வால்டமோர்ட்டோட ஆன்மாவோட ஒரு பகுதி தான் இறந்து போகும். ஹாரி ஒரு கிரியேச்சரை பார்ப்பான்ல, அந்த கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு அவன் திரும்ப போன மாதிரி இருக்கும்ல இறந்து போனக்கப்புறம். அப்போ கூட உடம்புல அப்படியே தோலெல்லாம் உரிக்கப்பட்டு ஒரு கிரியேச்சரை பார்ப்பான்ல, அதுதான் இவ்வளோ நாளாக ஹாரிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த வால்டமோர்ட்டோட ஒன் பார்ட் ஆஃப் சோல். அந்த கிங்ஸ் கிராஸ் இதுக்கு அவன் போனதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த எல்டர் வேண்ட் கதை, அந்த ஹோல் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஹாரியை அவனால் கொல்ல முடியல. அவடா கெடவரா ஸ்பெல்ல வால்டமோர்ட் போட்டும் அந்த மந்திரக்கோளை வச்சு அவன் போட்டனால ஹாரிக்கு எதுவும் ஆகலை. தென் ஹாரி திரும்ப வந்துடுவான். ஆனால் இவன் செத்துட்டான்னு அவனுங்க எல்லாருமே நம்பிடுவானுங்க. வால்டமோர்ட் கூட திரும்பவும் அதே அந்த எல்டர் வேண்டை வச்சு ஹாரி மேலே க்ரூஷேட்டியஸ் கர்ஸை போடுவான்ல, அதனால தான் ஹாரிக்கு அங்கே எதுவுமே ஃபீல் ஆகிருக்காது. ஏன்னா அந்த எல்டர் வேண்ட் அதோட ட்ரூவான மாஸ்டருக்கு விசுவாசமாக இருக்கும். அதனால தான் க்ரூஷேட்டியஸ் கர்ஸ் போட்டுமே அவனுக்கு அங்கே வலிக்கவே இல்லை. திரும்பவும் கிரேட் ஹாலில் வச்சு வால்டமோர்ட் ஹாரி மேலே அவடா கெடவரா ஸ்பெல்ல போடுவானா. ஆனால் அந்த மந்திரக்கோள் எப்படி அதோட ட்ரூ மாஸ்டரை சாகடிக்கும். அதனால தான் அவன் போட்ட அந்த சாபம் அப்படியே ரீபவுண்ட் ஆகி வால்டமோர்ட்டையே கொன்றும். இங்கே எல்லா ஹார்க்ரக்ஸையும் அழிச்சிட்டனால மொத்தமாக அங்கே வால்டமோர்ட் செத்துருவான். அவன் திரும்பவும் அங்கே மறைஞ்செல்லாம் போக மாட்டான், அப்படியே அவன் செத்துருவான். இப்போ நம்ம ஹாரி அந்த கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு போனான்ல, வால்டமோர்ட் ஹாரி மேலே கில்லிங் கர்ஸை போட்டக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்திருக்கும், கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். நான் அதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. வால்டமோர்ட் அந்த காட்டில் வச்சு ஹாரி மேலே கில்லிங் கர்ஸை போட்டான். ஹாரிக்குள்ளே இருந்த ஹார்க்ரக்ஸ் இருக்குல்ல, அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அது ஹாரிக்குள்ளே தானே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அது அப்படி டெஸ்ட்ராய் ஆகும்போது ஹாரி அது நான் எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு ஸ்டேட்டுங்க. இது நான் கிளியராக சிம்பிளாக சொல்லணுன்னா, மரணத்துக்கும் உயிர் வாழ்கிறாங்களே அந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புக்கு ஃபுல்லுமே ஒரு மேஜிக்கல் விஷயங்களை பற்றி நம்ம பார்க்குறது தான், ஃபிக்ஷனல் தான். நிறையா விஷயங்களை நம்ம நம்புகிறோம்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பி அதை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. மரணத்துக்கு போகிறதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கே தான் ஹாரி போயிட்டு வருவான். அவன் ஏன் அங்கே போவானா, அவனோட உடம்புக்குள்ளே உயிர் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆன்மா அது அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அவனும் அங்கே போயிருப்பான். லைக் ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அவன் கரெக்டாக ஏன் கிங்ஸ் கிராஸ்க்கு போனானா அதை நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனோட நார்மல் லைஃப்பில் இருந்து அவன் ஃபஸ்ட்டு ஒரு மாயாஜால உலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு கேட்வேயாக இருந்ததே கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான். அதனால தான் அவனுக்கு அந்த இடம் வந்திருக்கும். அங்கே டம்பிள்டோர் ஹாரியை கைட் பண்ண வந்திருப்பார், அவராக வந்திருக்க மாட்டார். அந்த ஸ்பேஸில் டம்பிள்டோரோட ஒரு சோல் வாழ்ந்துட்டுருக்கும்ல, அதுவும் அண்ட் ஹாரிக்கு மெமரிஸ் இருக்கும்ல, டம்பிள்டோரோட மெமரிஸ் இருக்கும்ல, அவனோட மைண்டு தான் இதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஹாரியை அங்கே கைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இன்டெப்த்தாக எப்படி நடந்திருக்கும், என்ன மாதிரி நடந்திருக்கும், எதுக்காக நடந்திருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி டம்பிள்டோரோட ஆன்மா அங்கே வாழ்ந்துட்டுருக்கு, அங்கே இருக்குது, எப்படி அது
ஹாரி கூட பேசுச்சு, அவனை கைட் பண்ணுச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. இறந்து போகிறவங்க மொத்தமாக எங்கே போகிறாங்க, அவங்களோட ஆன்மாவோ அவங்களோட மெமரிஸோ அவங்களோட ஒரு பகுதியோ எப்படி அந்த ஸ்பேஸில் வாழுது, அதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. மரணத்தோட ரகசியத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் எப்படி இயங்கும்? இன்னும் இதை பற்றிலாம் தெரியாமல் தானே இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேயே டெத்துக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கேல்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் எதுவுமே இன்டெப்த்தாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த டெத் அண்ட் லிவிங்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் டம்பிள்டோரோட சோலோ ஒரு பகுதியோ அந்த ஸ்பேஸில் இருந்துச்சா இல்லை திரும்ப வந்துச்சா ஹாரியை கைட் பண்ணுறதுக்காகவே, என்ன ஏதுன்னு இன்டெப்த்தாக நமக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலாலாம். ஆனால் அதுவும் ஹாரிக்கு டம்பிள்டோரோட மெமரிஸ் இருக்கும்ல, அதுவும் சேர்ந்து தான் ஹாரி அங்கே கைட் பண்ணியிருக்கோம். ஹாரிக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, உனக்கு திரும்ப போகணுன்னா நீ போ, இல்லைனா என் கூட வா, உன்னோட சாய்ஸ் தான் அது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே சமயம் அவனுக்கு அவர் நல்ல அட்வைஸும் பண்ணியிருப்பார். இறந்து போனவங்க மேலே பாவம் பார்க்காத ஹாரி, நீ இப்போ இங்கே வந்துட்டேன்னா உயிர் வாழ்கிறவங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்னும் நிறைய குடும்பங்கள் சிதையும். ஸோ நீ திரும்ப போன அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அண்டு ஹாரிக்கு அங்கே நிறைய டவுட்டு கேட்குறதும் இருந்துச்சு. டம்பிள்டோர்கிட்ட கேட்டிருப்பான்ல, அவர் அப்போவும் ஹாரியவே யோசிக்க வச்சு எல்லாத்துக்குமே அவனவே ஆன்சர் கண்டுபிடிக்க வச்சுருப்பாரு. ப்ளஸ் அவருமே ஒரு சில விஷயங்களை வந்து கிளியரும் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எப்படி பண்ணார், எப்படி அங்கே வந்தார், இது எதுக்குமே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலா யாருக்குமே தெரியாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இறந்து போனவங்களும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமும் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிய வந்துருச்சுன்னா இந்த உலகம் இயங்கணுன்ற அவசியமே இல்லைல்ல. ஸோ இப்போது உங்களுக்கு வால்டமோர்ட் எப்படி எக்ஸாக்டாக இறந்து போனா அப்படின்ற டவுட் இருந்துருந்துச்சுன்னா அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்டர் வேண்டோட ஃப்ளோ, அது எப்படி ஹாரிக்கு விசுவாசமாக இருந்துச்சு, அதுவும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாரி அங்கே போனான்ல ஒரு ஸ்பேஸுக்கு, அதுவும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கில் வந்து அவ்வளோதாங்க இருக்கும், வேறு எதையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த சாப்டரில் நான் பண்ணதெல்லாம் அப்படியே நான் ரேட் தான் பண்ணேன். இங்கே தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இது இருக்கும், இதுக்கு பின்னாடி அது இருக்கும், நானாக அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் புக்கில் அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபைனலி அஃபிஷியலாக புக்கு படி 36 சாப்டர் ஓவருங்க. ஆனால் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நான் 37th சாப்டரில் வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் 19 years லேட்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.